முதல்ல எப்படி அவருடைய ராசிபுரம் இங்க பாருங்க, அவருக்கு வந்து மீன ராசி. சரி, ஓகே. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். நீங்கள் பிறந்தது வந்து ரேவதி நட்சத்திரம், சரிங்களா? உங்களுக்கு லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பருங்க. லக்னம் வந்து திருவோண லக்னம். லக்னத்திலேயே கேது, 3ஆம் இடத்துல சந்திரன், 5ல் மாந்தி. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதுவும் 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, ஓகேங்களா? அந்த சூரியன் 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ முடக்கு தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் திருவோணத்தில், லக்னம் அவிட்டத்தில் நிற்கிறதுனால எந்த வீடு வரும்? மகரத்துக்கு. அவிட்டோன்னா மகர லக்னத்துக்கு 10ஆம் இடம் முடக்கு, சரிங்களா? அடுத்தது சூரியன் பூசம் 1 2 3 4 5ஆம் இடம் முடக்கு. உங்களுக்கு 5 10ஆம் இடம் சுக்கிரன் வீடு முடக்குங்க, அவ்வளோதான். சுக்கிரனே முடக்காய் போயிட்டாரா? அடுத்தது லக்னம் வந்து அவிட்டத்தில் முடிஞ்சுதா? சந்திரன் ரேவதியில். அப்போ ரேவதி அப்படிங்கிறது எங்கே? சிம்ம வீடு இங்கேயா? அப்போ 5 9 மகரத்துக்கு 8, சரி. 5 8 10ஆம் இடம் முடக்கு. 5 8 10 முடக்கு. இப்போ நடக்கக்கூடிய திசை என்னங்க? சுக்கிர திசை. சுக்கிரன் தான் நமக்கு என்னதை கொடுக்குறாரு? 5ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபதியாகி சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்காரு? 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் இடம் என்பது தான் பிரிவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ சுக்கிர திசையில் இல்லை, சந்திர திசையில் சந்திர புத்தி நடக்குது. அப்போ சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு இல்லையா? இது முன்னாடி ஆரம்பிச்சிருக்குமே, சூரிய திசையிலேயே இது டைவர்ஸ் ஆரம்பிச்சிருக்குமே. இப்போ இது சந்திர திசையில ஆரம்பித்தது சூரிய திசையிலேயே ஆரம்பிச்சிருக்கும். சூரிய திசை 2026 1வது மாதம் வரைக்கும் இருந்துச்சு, அப்போவே இது ஆரம்பிச்சிருக்கும். சந்திர திசையில் என்னென்னா உங்களுக்கு அதுக்கான முடிவு வந்துடும், அவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து திருவோண நட்சத்திரம் லக்ன புள்ளி வந்து அவிட்டத்தில் நிற்கிது. அவிட்டத்தில் நிற்கும்போது 10ஆம் இடம் கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அதுலேயும் ப்ளஸ் சூரியன், ஏன்னா சூரியன் தான் முடக்கு, சரியா? 8ஆம் இடம் ஆகி அவர் 7ல் உட்காந்துருக்கிறதுனால தான் 7ஆம் இடம் கலசஸ்தானம் முடக்காகி போச்சு. அதனால் 2வது டைவர்ஸுக்கான இது போயிட்டுருக்கு. இதுக்கு உண்டான சில நிவர்த்திகள் பண்ணால் அவங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணால் கண்டிப்பாக சேர்ந்து வாழலாம். 9/4/2002 9/4/2002 AM வேலூர்ல கொண்டிருக்காங்க. என்ன கேள்வி? இவர் சதயம் செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை மற்றும் குரு புதன் பரிவர்த்தனை மற்றும் கேது ஏழு உச்சம் கல்யாண தோஷம் மற்றும் லக்ன தோஷம் நிவர்த்தி ஆகுமா? கிரகம் பரிவர்த்தனையாக என்ன பண்ணுறது? லக்னத்திலேயே சனி, லக்னத்திலேயே ராகு, லக்னத்திலேயே செவ்வாய், ரிஷப லக்னத்துக்கு லக்ன புள்ளி எதில் நிற்கிது? ரோகிணியில் நிற்கிது, 3ஆம் இடத்துல நிற்கிது, ரைட்டு. 3ஆம் அதிபதி சந்திரன் போய் 10ல் உட்காந்துருக்காரு. சூரியன் ரேவதியில், சந்திரன் சதயத்தில். சூரியன் ரேவதியில் 4ஆம் இடம் முடக்கு. 3 4 சதயம். 6ஆம் இடம் முடக்கு. சுக்கிரனே முடக்காய் 12ல் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணுங்க, கண்டிப்பாக அது கிரக பரிவர்த்தனைங்கிறது ஓகே தான். சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை, குரு புதன் பரிவர்த்தனை, கேது உச்சம் எல்லாம் இருக்குது. ஆனால் ராகு கேது தோஷம் இருக்கு இல்லையா? தோஷம் வந்து உச்சமாக இருக்குது, அவ்வளோதான். எது இப்போ முன்னாடி டைவர்ஸ்? ஆமாம். இதுக்கும் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வந்து முழுமையாக வந்து ஒரு தடவை மேடம்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க சார். ஏன்னா ஒரு பெரிய டிசிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி. ஆமாம், அது ஏற்கனவே நமக்கு அந்த பையன் சுக்கரன் வீடு முடக்கா இருக்கே. 2 கல்யாணம் இல்லை 4 கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டியால சந்தோஷம் இருக்காது. அப்போ அந்த சுக்கரன் வீட்டு முடக்குக்கு உண்டான
நிவர்த்தி பண்ணாமல் நான் 3 கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பிரம்மச்சரியா இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் நான் ஜாதகத்தில். சுக்கிரன் மட்டும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் முடக்காகக்கூடாது, பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் முடக்காகக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த 2 பேத்துக்குள்ள அந்த அந்யோன்யம் இருக்காது. இவருக்கு தோஷம் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணால் நல்லது. சார் தோஷ நிவர்த்திக்கெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா தனிப்பட்ட முறையில் மேடம் கான்டாக்ட் பண்ணுங்க சார். கரெக்டாக? ஆமாம். ஓகே.